உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த தூய்மை பணியாளர்களுக்காகவும் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்துள்ள நமது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துட்டு போகிறோம். அந்த குழு உறுப்பினரும் இதை கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். கீழே பல்வேறு தரத்தில் அவங்க ஆய்வுக்கு போகும்போதோ இல்லை அவங்க சந்திக்கும் நேரத்திலையோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டரை பர்சனலாக பார்த்து பேசியிருக்கிறாரு. அதனால அவர் வந்து போனாலுமே ஏதாவது கேள்வி கேட்பாரு அவரு, அதனால தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 4 பக்கம் கமிஷனை பத்தி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி எஸ்சி கமிஷனு அவங்க காசு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் யோஜனா ஒன்று இருக்கு, பீமா யோஜனா சொல்லி 20 ரூபாய் வருஷத்துல அது அவங்க கண்டிப்பாங்க இன்சூரன்ஸ். அது நீங்க அந்த 20 ரூபாய் பிடிச்சா கூட பரவாயில்ல. நீங்க குரூப் இன்சூரன்ஸ் போடுறது உங்க சேஃப்டிக்காக தான். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம பணம் நம்ம கையை வந்து தரது இன்சூரன்ஸ் நம்ம தரது. இது இந்த அமௌண்ட் அவகாசம் அமௌண்ட் பிடிச்சா தரது அது அவங்களுக்கு கூட தெரியாதா? அது இன்னைக்கு ஒரு ஆள் தெரியாது. புரியுதா? கான்செப்ட் நீங்க தான் போட்டாங்க இன்சூரன்ஸ். அவங்களுக்கு புரியுதுங்க காசு இல்லையா? அது மாசம் 176 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? ஒரு நாள் நீங்க வேலை பண்ணீங்களா வருஷத்துக்கு? இல்லை அவங்க சார்ந்து நீங்க அவங்க சார்ந்து சார் அவங்க சொல்லுங்க. அவங்க பணத்துல இருந்து சேலரி மினிமம் வேஜஸ் இருக்குது அவங்களுடைய சேலரி. அதை வந்து நீங்க பிடிக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து கண்டேஜ் வேலை தான் தராங்க, கண்டேஜ் வேலை தாங்க. அது எல்லாமே பிடிக்க பண்ணியா அவங்க வந்து ஒவ்வொரு தண்ணிக்கு எவ்வளவு தரணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. மினிமம் வேஜஸ் அந்த இன்க்ளூடிங்கா இருக்கணும். நீங்க எல்லாம் இன்க்ளூடிங்கா இருக்கு. அவங்க இருந்து 126 ரூபாய் பிடிக்க கூடாது. உங்களுக்கு லாபம் வரும் இல்லையா? அதுல இருந்து தான் நீங்க தப்பு. ஓகேவா சார்? இப்போ டேஸ் சொல்லுங்க. 10 நாள் ஆகும் சார், 5 நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லணும். 15 நாள் ஆகஸ்ட் 15 நீங்க கொடுக்கணும் எல்லாரும். அது கூட 60,000 கொடுத்துருவீங்களா? கரெக்டா சைஸ் வரை வாங்கி கொடுப்போம் சார். சைஸ் வரை வாங்கி கொடுத்தோம் அவங்களுக்கு. வேற ஏதாவது சொல்ல மாட்டீங்க? இந்த சட்டையா? இந்த சட்டை யூனிஃபார்மா? உங்க யார் சொன்ன இந்த சட்டை யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி? ஒரே கலரா இருந்தா யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் என்ன அர்த்தம் தெரியுமா? சார் இருக்காரு, சாரோட யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? காக்கி சட்டை, காக்கி பேண்ட். காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டை காக்கி பேண்ட்டை போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பதிலாக சார் வந்து காக்கி சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வராது வச்சுக்கலாம். என்ன சொல்லுவீங்க? அன்யூனிஃபார்ம் வராது அப்படின்னு சொல்லுவீங்க. அதான அவங்க அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இல்ல கொடுத்து யூனிஃபார்மா அன்யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் கொடுத்து சார். யூனிஃபார்ம் கொடுக்கலன்னு சொல்லுவேன். சட்டம் மட்டும் சார் கொடுத்தோம், பேண்ட் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் கேட்டுதான் சொல்றேன். இப்போ சார் நீங்க ஜூலை மாசம் இருக்கீங்க இல்லையா? ஜூலை தான் சார். ஆமா, அப்பத்துல இருந்து கொடுக்குறீங்க. கொடுப்போம் சார். நான் விசாரிச்சுதான் சொல்றேன். அங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டாச்சு, யாருக்கும் வந்து நீங்க பேண்ட் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு 10 நாள் டைம் உங்களுக்கு. 10 நாளுக்குள்ள நீங்க அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் கொடுக்கணும். எத்தனை செட்டு கொடுக்கணும்? ஜென்ஸ் வந்து முடிக்க முதல்ல சார் நான் கொடுப்போம் சார். எத்தனை செட்டு கொடுக்கணும்? 2 செட்டு கொடுக்கணும். 2 செட்டு கொடுக்கணும்.
புடவை கொடுக்கணும். புடவை சட்டை சரி. 2 இது கொடுக்கணும். 2 செட்டு கொடுக்கணும். 10 நாள் டைம். 74 பேரா? 72 பேர். 74 பேர் இருந்தது. 72 பேருக்கு 10 நாளுக்குள்ள கொடுக்கணும். ஐடி கார்டு கொடுக்க வேண்டும். அந்த கொடுத்து சார் கொடுத்துருக்கோம் சார். போன ஆகஸ்ட் தான் சார் ரிசீவ் பண்ணோம். இப்போ புதுசாக ரெடி சரியாக ஒரு 3 வீக்கில் போட்டோம் சார். வந்து கொடுத்த ஐடி கார்டு இந்த 10 ஒரு வாரம் தான் டைம் கொடுக்குது. சரி. ஆச்சா இந்த கையில் எழுதி தரது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டில் பிஎஃப் நம்பர் இருக்கணும், பிஎஸ்ஐ நம்பர் இருக்கணும், இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்க இல்லையா? பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கரெக்டாக போட்டுருக்கீங்க நீங்க. அந்த இன்சூரன்ஸ் நேம் இருக்கணும், அந்த ஐடி கார்டில் இருக்கணும். ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, பிஎஃப் நம்பர் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அது ஐடி கார்டோட சேர்த்து கொடுத்துருணும். எஸ் சார். ஓகேவா? அதே போல உங்களுக்கு போனஸ் சொல்லுவாங்க இல்லை இல்லையா? இல்லை சார். வேற என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அக்ரிமெண்ட்ல ECP இன்சூரன்ஸ் ஐடி கார்டு சோப்பு போட்டுட்டா? சோப் போட்டோம் சார். என்ன சோப்பு? லைஃபை போட்டு பணம் கொடுத்தோம். ஆமாமா, லைஃபை சோப் போட்டுருக்கோம் சார். அவங்க யாருக்கு என்ன சொல்றாங்க? இதுமா அதெல்லாம் கொடுத்தோம் சார். இங்க பாருமா, நாங்கெல்லாம் வந்து வேலை இல்லாம சும்மா கொண்டு பேசிட்டு போலாம் அப்படின்னு வரலாங்க. சாருக்கு 1000 வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டு வராது. ஆட்சியருக்கு அவ்வளவு வேலை இருக்கு, கமிஷனருக்கு அவ்வளவு வேலை இருக்கு, வேலை வந்து அத்தனை பேருக்கு 1000 வேலை இருக்கு. நீங்க கூப்பிட்டு நாங்க வரல, நாங்களா வந்து உங்க பிரச்சனை கேட்கறதுக்கு. நீங்க சிரிச்சுட்டு பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? அது இது சும்மா நாங்க பேசி போனா வரலாமா? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி சொல்லிருக்கு, சோப்பு லைட்டா கொடுத்து ஓகே தான், பட் அதாவது மொபைல் அளவுக்கு இருக்கிறாங்க சோப்பு. கைக்கு வந்து நீங்க சரியான அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க, மொபைல் அளவுக்கு ஒரு நல்ல சோப்பு கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா அவங்க செய்யற வேலை அந்த மாதிரி நோய் வந்து உடனே தாக்கும். ஸோ அவங்க வந்து கை கழுவிட்டு போனாலும் முகத்தை அதில் யார் விடுவாங்க, நேராக வீட்டுக்கு தான் போவாங்க, குழந்தைங்க இருக்கும், அதை அஃபெக்ட் ஆகும். சரிங்க சார். அதனால சோப்பு வந்து நல்ல சோப்பா ஒன்று கொடுக்குறோம் அவங்களுக்கு. சரிங்க சார். வாரத்துக்கு ஒரு சோப்பு தான் கொடுத்தோம் சார். ஓகேவா? மீன்ஸ் இருந்தாங்க சார். எப்போ நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேம்ப் நடத்துவீங்க? ஆர்கனைசேஷன் பண்ணலாம் சார். வீக்லி ஒரு சாப்பிடலாம் சார். வீட்டில் ஒரு சார் மெடிக்கல் பண்ணுறது சார். ஆர்கனைசேஷன் பண்ணலாம். கார்பரேஷன் ஒருத்தர் அவங்க கார்பரேஷன் ஒருத்தர் இல்லை, அவங்க யாரும் ஒருத்தர், அவங்க இப்போ ஒரு சார். அவரால் ஒரு நீங்க தான் செய்யறாங்க. சரிங்க சார். அவங்க எக்ஸ்ட்ரா செய்யறாங்கன்னா அவங்க அக்கறை எடுத்து செய்யறாங்கன்னு அர்த்தம். உங்களோட அதிகமாக அக்கறை எடுத்து செய்யறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்க செய்யணும் அவசியமே இல்லை. சரிங்க சார். உங்களுக்கு ஒருத்தர் அவங்க, அதெல்லாம் நீங்க தான் செஞ்சாகணும். சரிங்க சார். எப்ப செய்வீங்க? எழுத்து செக் பண்றது, வெறும் சுகர் பக்கம் டெஸ்ட் பண்றது, ஒரு டாக்டர் கொண்டு வந்து ரத்தம் எடுத்து அவர் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் சுகர் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு தண்ணி மட்டும் செக் பண்றது அப்படி இல்லை, முழு ஹெல்த் செக்அப் பண்ணணும், ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும், வருஷத்துல 2 தடவை பண்ணணும். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்வினா கமிஷனோட கேள்வியே இல்லை. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் நான் உங்களெல்லாம் கேட்டுருக்கேன். சரிங்க சார். எப்ப நடத்துவீங்க? இந்த மாதிரி நடத்தலாம் சார். இந்த ஆகஸ்ட் நடத்தலாம் சார். ஆகஸ்ட் இப்போ 15ஆம் தேதி வருது. ஸோ ஒரே நாள் எல்லாரும் கூப்பிட்டு செய்ய முடியாது. அதனால ஒரு வீக்லி ஒரு நாள், ஒரு வாரத்துல ஒரு 150 பேர் கூப்பிடுங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ல வந்து இந்த அக்ரிமெண்ட் இருக்கா? எட்டின் பொண்ணு இருக்கு சார். நமஸ்தே. எல்லாரும் பிபிடில காட்டாங்க, செப்பல்லாம் போட்டுருந்தாங்க. இல்லை அது காசு வாங்கிட்டா இல்லையா? நீங்க ஓகே சார். வாங்கினீங்களா? அப்படியே கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நன்மை தான். நான் இப்ப சொன்னேன், கொஞ்சம் திருப்பூர்ல ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சு கால் இதுவாயிடுச்சுங்க, 4 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்தாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அப்புறம் நான் டெல்லியில இருந்தேன். உடனடியா கமிஷனருக்கு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க வச்சேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு. 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு அவருக்கு. 4 மாசம் வேலைக்கு போறவருக்கு 4 மாசம் சேலரி கொடுக்க சொன்னோம். 4 மாசம் சேலரி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு. காம்பெக்டாரு ஷூ எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு.
ஆச்சா 700 பேர் வேலை செய்யறாங்க. 700 into 500 எவ்வளவு வருது? 3 லட்சம் ரூபா வருமா? மொத்தமே 3 லட்சம் ரூபா தான் வரும். ஆனா அவர் ஒரே ஆள் 3 லட்சம் ரூபா செலவு பண்ணாரு. கோயம்புத்தூர் 10 லட்சம் ரூபா செலவாச்சு அவருக்கு. ஏதாவது பாதி கால் எடுத்தாரு. காம்பன்சேஷன் தான் ஒன்று சொன்னேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க என்ன இன்சூரன்ஸ் அவங்களுக்கு? குரூப் இன்சூரன்ஸ். சார் கொடுத்துருக்கு இதுவா?